இந்த கம்பேர் பண்ணல. பட் சாவு வீட்டுக்கு போறோம். சாவு வீட்ல வந்து ஒரு அ செத்தவங்களோட ஒரு எனிமியா இருந்தா கூட வந்து அவங்க வந்து சிரிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து கொஞ்சமா சோகமா இருந்தா நம்ம கேட்க மாட்டோம். வந்து ஏன் நீங்க வந்து நடிக்கிறீங்களான்னு கேட்க மாட்டோம். அது வந்து ஒரு ரீட் த ரூம் கூட பண்ணாம அவங்க போய் வெளில சிரிச்சது வந்து, அவங்க கேரக்டர தான் குறைக்குமே தவிர, ஜாக்லினோட இதுவ நல்லிஃபை பண்ணவே பண்ணாது. அந்த மொமெண்ட்ட நல்லிஃபை பண்ணவே பண்ணாது. அவங்களுக்காக நிஜமாவே டினைல்ல இருந்த நெறைய ஷாக்ல இருந்தாங்க. மஞ்சரி, முத்து, ரயான், சௌந்தர்யாலாம் ஷாக்ல இருந்தாங்க. அ அதுதான் அவங்களோட ட்ரூ அ அ வின்னிங் மொமெண்ட்ன்னு நான் நெனைக்கிறேன். இப்போ அ முத்துவே ஜெயிக்கிறாரோ, இல்ல யாரோ பவித்ராவோ, யாரோ யாரோ ஜெயிக்கிறாங்க ஓகே. இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. இது ஒரு ஐ திங்க் நான் கம்பேர் பண்ணணும்னா, ஒரு சீசன் 3 கவின் மொமெண்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ டாம், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நான் பேசிட்டு ட்ராப் பண்ணிடவா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகேவா? ஷார்ட்டா முடிச்சிடுறேன். பேசுங்க, பேசுங்க சனோஷ். ஓகே. நிச்சயமாவே நான் ரொம்ப ஷேட்டர்ட் ஆயிட்டேன். எனக்கு அப்படியே உங்களுக்கு தெரியும் நான் எம்கேயோட ஃபேனு. பட் ஜாக்லின், தீபக்லாம் இவங்கள பிடிக்கும். நான் வந்து சீசன் 3ல கெவின்க்காக அழுதேன். அதுக்கப்புறம் தீபக்கு. இன்னைக்கு எனக்கு ஜாக்லின்க்கு லைவ்ல பார்க்கும்போது, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல எனக்கு. என்னால அவ்ளோ அப்படியே நேத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நானா, அழறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனா சரி ஓகே நம்ம எம்கே ஃபேன் தானே. ஜாக்லின்லாம் ஓகே எனக்கு பிடிக்கும். பட் ஆனா எனக்கு நம்ம நம்ம நம் நானும் அழுவேனான்ற மாரி தான் பார்த்தேன். பட் ஆனா என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா, அவ்ளோ உண்மையான ஃபீலிங்ஸு. நிச்சயமாவே ரொம்ப எமோஷனலா இருந்தது எனக்கு. ஒவ்வொன்னுமே அவ பேசினதுமே, செஞ்சதுமே நிச்சயமாவே அவ்ளோ சீரியஸா ஐயோ! வேற ஏதாவது பண்ணிட்டு இந்த ஏதாவது நான் நேத்திக்குலாம் நெனச்சேன். யாராவது சென்னையில யாராவது இருக்காங்கன்னா, கல்லெல்லாம் தூக்கியாவது அடிச்சாவது ஏதாவது ஸ்டாப் பண்ணுவாங்களாம். அப்படி இல்ல நிஜமா தான் சீரியஸா அந்த மாரிலாம் நான் நெனச்சேன். ஏன்னா, இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேரா இருக்கே! சரி என்னன்னோ புரொடெக்ட் பண்றேன்றாங்களே! இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதான்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு வரைக்குமே நான் கொஞ்சம் ஹோப்ல தான் இருந்தேன். சரி எப்படியாவது உள்ள கூட்டிட்டு வந்துருவாங்க. ஏன்னா இது ரொம்பவே 3 அன்ஃபேர். ஏங்க 3 ப்ரோமோ இருக்கு இல்லையா? 3 ப்ரோமோ பார்த்ததுமே நான் வந்து என்ன நெனச்சேன்னா, எனக்கு புதுசா ஒரு ஹோப்பே வந்துருச்சு. ஓகே, ஒரு வேள வந்து வாய்ப்பு இருக்குதான் போல, அப்படி சொல்லி நான் நெனச்சுட்டேன். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே நாங்க ஸ்பேஸ்ல இருக்கோம். 4த் ப்ரோமோ வரும்போது ஐ வாஸ் லைக் அது ஒரு நப்பாசை இருக்கும்ல. ஒரு வேள இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணும்ல. அப்படிதான் எனக்குமே இருந்துச்சு எனக்கு. ஒரு ஒரு சின்ன இல்ல இவ்ளோ எஃபோர்ட் போட்டு விளையாடியிருக்காங்க. அந்த பொண்ணு பாவம் எத்தனையோ கேம் வந்து தன்னால முடியலனாலும் முடியணும்னு சொல்லிட்டு விளையாடியிருக்காளா, அதனாலயே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எஃபோர்ட் போடாம இருந்தாலும் பரவால்ல. ஆனா அந்த பொண்ணு எஃபோர்ட் போட்டு அந்த ஒரு 2 செகண்ட் தான். அந்த 2 செகண்ட் டிஃபரன்ஸ்க்கு போய் இப்படி பண்ணணுமா? இல்ல உனக்கு பணம் குடுக்க முடியாது. அவ்வளோதான். அந்த மாதிரி ஏதாவது ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். நீங்க கரெக்ட்டா 0 செகண்ட்ல வந்திருக்கீங்க. அதனால உனக்கு மணி கிடையாதுன்னு சொல்லியாவது முடிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த பொண்ணுக்கு திருப்தியாவது இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இது எதனால இப்படி பண்ணாங்க? ஏன் இப்படி? ஏன்னா அதுல இருக்க ரயான், அதுக்கப்புறம் மஞ்சரி, தீபக்கு தெரிஞ்சதா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் இவங்கலாம் கண்டுபிடிச்சுட்டாங்க. அவங்களால வர முடியலன்னு சொல்லிட்டு. ஆனா இதுல இருக்கறதுல ஒரு க்ரூஷியல் ஒரு அனிமல் பிஹேவியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கேங்கு. எப்படி சிரிக்கிறாங்கன்னு தெரியல. எப்படி கிண்டல் பண்ணி, அ எப்படி அவங்களால சிரிக்க முடியுதே எனக்கு தெரியல. நிஜமாவே அவ்ளோ சீரியஸா நமக்கு வந்து டிவில தான் நம்ம பார்க்குறோம். இன்னும் நம்ம நேர்ல பார்க்கல. இன்னும் நேர்ல பார்க்கும்போது அந்த எமோஷன் எப்படி இருக்கும்? அப்படியே எப்படி சிரிக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு இருந்தது. யாரோ சொன்னாங்க இல்லையா? அவங்களோட சத்யாவோட ஒய்ஃப் நிஜமா நானும் அததான் நெனச்சேன். அவங்களோட ஒய்ஃபெல்லாம் பார்த்தா கூட நல்லாவே ஓ எப்படி கண்டிப்பா திட்ட தானே செய்வாங்க. அதுவும் மஞ்சரிய போட்டு அந்த விஷாலும் வேற ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போதே எனக்கு ச்சே இவங்கலாம் யாருடா இவங்கலாம் நிஜமாவே ஹியூமன் பீயிங்கா? ஓ கொஞ்சம் கூட யாரா இருந்தாலும் ஒருத்தங்க நம்ம பக்கத்துல ஒரு எதிரியா இருந்தாலுமே அவங்க படுறாங்கன்னும்போது, யாருக்கா இருந்தாலும் அந்த கண்ல தண்ணி வரும் இல்லையா? அந்த சமயத்துல இப்படி ஒரு நக்கலா சிரிக்கிறது, எனக்கு தெரியலங்க. ஜெஃப்ரில நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சின்ன பையன்னு சொல்லிட்டு, எனக்கு அது தெரியவே இல்ல. எனக்கு நான்லாம் ஜெஃப்ரி சொல்லலங்க. எனக்கு எனக்கு வந்து இனிஷியல்ல இருந்தே வந்து ஜெஃப்ரி மேல ஒரு நல்ல ஒப்பீனியனே கிடையாதுங்க. த டைம் தட் ஹி ம்ஹ்ம். ஸ்டார்ட்டட் யூசிங் ஆ ஜாக்லின் ஆகட்டும், சௌந்தர்யா வந்து ஃபர்ஸ்ட் 1 ஆர் 2 வீக்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பார்ல. அப்ப இருந்தே எனக்கு நல்ல ஒப்பீனியன் ம். கிடையாது. இன் பிட்வீன் வந்து 2 இடத்துல, ஒண்ணு வந்து மஞ்சரியோட கேப்டன்சில அவர் சொன்ன பாயிண்ட் வேலிடா இருந்துச்சு. அதுக்கு நான் அவர அப்ரிஷியேட் பண்ணேன்.
அடுத்து வந்து இந்த டாய் டாஸ்க் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஆமா. ஸ்டார்ட்டிங்ல ஒரு மாரி நல்ல மூவ் ஒண்ணு பண்ணியிருப்பாரு. ஓகே. அது எனக்கு வந்து அப்ரிஷியேட்டபிளா இருந்துச்சு. அத தவிர எந்த இடத்துலயுமே வந்து ஜெஃப்ரிய வந்து இஸ் அ குட் பிளேயர்ன்னு கூட நான் இது பண்ணது கிடையாது. ஹி வாஸ் லைக் லிட்டரலி யூசிங் பீப்பிள் இல்ல ஒருத்தரையுமே. ஓவர் ஆட்டிட்யூட். அதுவும் இந்த வெளியில போயிட்டு உள்ள வரம்போது எல்லாரையும் ஒரு மாதிரி கீழருந்து மேல பாக்குறது. எனக்கு தான் எல்லாம் தெரியும். நான் எங்கருந்து வந்திருக்கேன். அந்த அந்த ஒரு அந்த அவரோட அந்த கான்டாக்ட்டே நீங்க பாத்தீங்கன்னா, ஐ கான்டாக்ட் பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரையும் பாக்குறது எனக்கு அவ்ளோ எரிச்சலா வருது எனக்கு. என்ன இந்த பையன் எப் எப் எனக்கு நிஜமாவே சம்டைம் எனக்கு அவ்ளோ கோவமா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கும்போது, இப்டி சிரிப்பு வருது, சிரிப்ப அடக்க முடியல, பண்றது. எனக்கு தெரியல அவரு சாச்சனாவ சொல்றாரா? ஜாக்லின சொல்றாரா? இல்ல அங்க உட்கார்ந்திருக்க முத்துக்குமரன் சொல்றாரா? இல்ல ஆனந்திய சொல்றாரான்னு தெரியல. பட் யாரா இருந்தாலும் அவங்க அழறாங்களோ, அழலையோ, நீ அங்க உட்கார்ந்துகிட்டு நீ ஒரு நக்கல் அடிச்சுட்டு, ஒரு கிண்டல் பண்ணிட்டு, இப்ப கூட யாரோ சொன்னாங்க டான்ஸ்லாம் நான் இன்னும் 1 ஹவர் எபிசோட் பார்க்கல. லைவ் தான். ஆக்சுவலி லைவ் இப்ப கூட பாத்துறாதீங்க. ஏன்னா இன்னுமே கிச்சன்ல டான்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. சீரியஸ்லி அதெல்லாம் காட்டணும்ன்றேன் நானு. இதெல்லாம் தான் மக்களுக்கு காட்டணும். ஏன்னா நெறைய பேர் 1 ஹவர் தான் பார்க்குறாங்க. லைவ் எனக்கு நிஜமாவே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் அந்த பொண்ணு ஆனா ஆக்சுவலா கடைசில வந்துட்டு ஜாக்லினுக்கு வந்துட்டு இந்த அந்த என்ன சொல்றது? அந்த ட்ராஃபி. அந்த ட்ராஃபி குடுத்தாங்க இல்லையா? அது ஆக்சுவலா இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிசர்வ்ட் ஆக்சுவலா. நிஜமாவே பரவால்ல. அட்லீஸ்ட் பிக் பாஸ் அட்லீஸ்ட் அதுலயாவது ஏதாவது பண்ணாரேன்ற மாதிரி எனக்கு இருந்தது. இல்ல எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹோப் கூட இருந்தது. நாங்க எப்படியாவது உள்ள கூட்டிட்டு வந்துருவாங்க. யாரோ சொன்னாங்களா வோட்டிங் இன்னும் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அதுவும் நெனச்சேன். பட் ஆனா வெளியிலயே வந்துட்டாங்க. ஓட்டல்ல வந்துட்டாங்கலாம் சொல்றாங்க. பட் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஃபைனல்ஸ்ல போய் கூட இப்போ தீபக் சொன்னாரு இல்லையா? அவருக்கு செண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. ஸோ அதே மாதிரி ஜாக்லினுக்குமே சொல்றேன். அங்க போய் ஸ்டேஜ்ல கிடைக்கிறத விட இப்போ வந்து இந்த சீசன்ல யாருமே இத மறக்கவே முடியாது. இந்த இந்த எனக்கு இன்னைக்கு நடந்த தேன் தீபக் வந்து ஐ வுட் சே லைக் டான் தீபக் யாஹ்! இட்ஸ் எ ஜாக்லின் நேம் இஸ் ஆக்சுவலி. பெஸ்ட்டுங்க. ம். ஹி காட் எ பெஸ்ட் அது யாஹ்! எல்லாருமே ஒரு மாரி எகத்தளமா பார்ப்பாங்கல்ல. அவங்க அந்த பெட்டிய ட்ரை பண்ணலன்றதையே லிட்டரலா எல்லாருமே ம்ஹ்ம். அப்படிதான் பார்த்தாங்க. ஓப்பனா சொல்லிக்கல. அவங்க வந்து ஜெனுயினா ஃபீல் பண்றாங்க 2 நாளா. ஷி இஸ் ஃபீலிங் சம்திங் தட் என்னமோ நடக்க போது. என்ன எனக்கு இது புடிக்கல, பயமா இருக்கு, ஒரு மாரி முடியல அப்படின்னு அவங்க சொன்னது கூட. அந்த பொண்ணு ஆனா பயமா இருக்கும்போது ஆனா விட்டிருந்திருக்கலாம். பட் ஆனா என்னன்னா ஆப்ஷன் இல்ல. எல்லாரும் போயிட்டாங்க. நம்மளும் ட்ரை பண்ணலன்னா என்ன பண்றது? அந்த மாரி ஒரு எடுத்துட்டு வந்துருவோம். தள்ளப்பட்டுட்டாங்க. இல்ல இவங்க சொல்றாங்கல்ல, கேர்ல்ஸ்மே ட்ரை பண்ணாங்க. கேர்ல்ஸால அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சுன்னு சொல்றாங்கல்ல. புரியல எந்த மாரி கேர்ல்ஸ வச்சு ட்ரை பண்ணீங்க? எவ்வளோ வெயிட்ல இருக்க ட்ரை பண்ணீங்க? ஆமா. ஆ ஏன்னா அவங்க ஓடும்போது எனக்கு அந்த ஃபேக்ட்லாம் எல்லோ இருந்தது. இல்ல ஆஹ. அவங்க ஓடும்பொழுது அவங்க எவ்வளோ டிஃபிகல்ட்டா கஷ்டப்பட்டு ஓடுனாங்கன்றத நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சுல்ல. கரெக்ட். நான் நோட் பண்ணேன். நீ யார வச்சு ஓடுனன்னு தெரியலையா? சரி ஒரு வேள லேடீஸ வச்சு ஓட்டுனியா? இல்லன்னா எத் நெறைய இருப்பாங்கல்ல. ஃபீச்சர்ஸ் வரைக்கும் இப்ப குண்டா இருக்கவங்க இருப்பாங்க. அவங்களால அந்த 35 செகண்ட்ஸ் ஓட முடியுமா? வீட்டுக்குள்ள அது ஒரு அன்ஃபேர் மாதிரி தானே. இது எப்படி கொண்டுட்டு போறது? யாரு கேட்டாலும் யாரு கேட்கறது? டிஆர்பிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்னலாம் எனக்கு நிஜமாவே இது இந்த மாதிரி ஒரு வொர்ஸ்ட் சீசனா இனிமேல் இப்படிதான் இருக்க போதான்னு தெரியல. டூ பட் மச் ஆஃப் டாக்ஸிசிட்டி. இந்த சீசன்ல டாக்ஸிசிட்டி இல்லன்னு சொன்னாங்க. பட் பட் கடந்த 1 நத்தி வீக் வீட்டுக்குள்ள நடந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு டாக்ஸிசிட்டி மாரி எந்த சீசன்லயுமே நடக்கல. இந்த 7 சீசன்லயுமே வந்து சுத்தமா நடக்கல. பட் திஸ் சீசன் இஸ் லைக் எக்ஸ்ட்ரீம். ம்ஹ்ம். ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. பட் எனிவே ஜாக்லின் ஃபேன்ஸ்லாம் நீங்க வந்துட்டு ரொம்ப எல்லாருமே கொஞ்சம் தைரியமா இருங்க. இத பார்த்துட்டுலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடாதீங்க. ஷி டிசர்வ்ட் ஆக்சுவலி. நல்லாவே அவங்களுக்கு நெறைய சக்சஸ் வரட்டும். நல்ல சக்சஸ் வந்து அவங்களுக்கு என்ன அச்சீவ் பண்ணணும்னு நெனைச்சாங்களோ லைவ்ல அதெல்லாம் லைஃப்ல அச்சீவ் பண்ணுவாங்க. என்னோட சிஸ்டர் ஆக்சுவலி என்னோட ஓன் சிஸ்டர் கால் பண்ணாங்க ஈவ்னிங். அவங்க சில நேம்லாம் சொன்னாங்க. மேபி அது சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு நெனைக்கிறேன். இவங்கலாம் வந்து டைட்டில் மட்டும் வின் பண்ணது என்ன சொல்ற ஜாக்லின் வந்து எவிக்டடா? இவங்கலாம் வந்து இவங்கலாம் ஜெயிச்சுட்டாங்கன்னா, இனிமே நான் எந்த சீசனுமே பிக் பாஸே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் அக்கா சொன்னாங்க. ஐ வாஸ் லைக் ஓகே. சம்வேர் ஷி கிரியேட்டட் இம்பாக்ட். பிகாஸ் என் அக்கா வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஜாக்லின் பண்றது எனக்கு பிடிக்கல, இரிட்டேட் ஆகுதுன்னுலாம் சொன்னாங்க ஆரம்ப காலகட்டத்தில. ஓகே. பட் லேட்டர் ஐ குட் சீ லைக் ஷி ரியலி வான் பீப்பிள்ஸ் ஹார்ட் அண்ட் பீப்பிள் ஆர் டாக்கிங் அபவுட் ஹர் அப்படின்றத கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் டெஃபினெட்லி அவங்க வெளியில வந்தப்ப இந்த லவ்வ வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ம்ஹ்ம்.
ஓ மஞ்சரி வெல் இருந்தப்ப எந்த அளவுக்கு வந்து அது ஒரு நியாயமான ஒரு எவிக்ஷன் கிடையாதுன்னு எல்லாருமே இது பண்ணாங்களோ, மத்த எல்லாத்த தாண்டியுமே வந்து இது ரொம்ப ஹியூஜா இருக்கு அப்படின்னு என்னால ஃபீல் பண்ண முடியுது. என் வீட்ல எப்படின்னா 2 பேர் ஃபேனுங்க. நான் வந்துட்டு எனக்கு யாருமே நான் வந்துட்டு சீசன் ஆரம்பிக்கும்போது எனக்கு இல்ல. பட் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பிக் பாஸ் ஹிந்தி பாப்பாரு. அதுக்கப்புறம் அந்த 1 ஹவர்ல பார்க்கும்போது, அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது ஜாக்லின சொன்னாரு. ஜாக்லின் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க கனெக்ட் நே ஆச்சுன்னே தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ஐ வாஸ் சேயிங் ஜாக்லின். ஓகே. ஐ பிகாஸ் ஐ அவங்க டோன்ட் அப்படியே வேர் ஐ அந்த காட் கேம் கனெக்டட். பட் சீரியஸாவே எனக்கு பார்த்த பிளேயர்ஸ்லயே வந்து ஜாக்லின் வந்து ஓகே ஷி இஸ் டூயிங் குட் அப்படின்றது வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. டே 1ல இருந்தே எனக்கு தோணுச்சு. அப்புறமேட்டு நாங்க நாங்க பேசுவோம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நாங்க பேசிக்கும்போது, சீசன்ஸ்லாம் பார்க்காதவங்க கிட்ட நான் சஜெஸ்ட் பண்ணும்பொழுதுமே வந்து, எனக்கு ஜாக்லின தான் புடிச்சிருக்கு. ஜாக்லின் தான் நல்லா விளையாடுறாங்கன்னு நான் சொன்னேன். டே 1ல இருந்தே ஐ வாஸ் ஜஸ்ட் சேயிங் தட். ம். நெறைய பேர் இருக்காங்க. நானுமே என் ஹஸ்பண்ட் கிட்ட அப்பலாம் டிபேட் பண்ணுவேன். ம். அவரு என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் டேவே அந்த பொண்ணு தைரியமா போய் சொன்னா இல்லையா? அதுல தான் இருக்கு அப்படின்னு அவரு அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா யாருமே அந்த மாரி கட்ஸோட இருந்து போய் பேசல இல்லையா? எல்லாருமே கொஞ்சம் இருந்து போயிட்டாங்க. அவ ஃபர்ஸ்ட் டேவே கேம ஸ்டார்ட் பண்ணா. இது பிக் பாஸ் கேம் தானேன்னு சொல்லிட்டு, அன்னையிலேருந்து அவருக்கு இப்போ வரைக்கும் ஜாக்லின் தான். நம்ம ஒண்ணும் சொல்ல முடியல. இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் எனிவே குட் லக் ஃபார் ஹர் ஃபார் ஆல் தி ஃபியூச்சர். யாஹ்! எஸ். நான் உங்கள ஸ்பீக்கர்ல இருந்து மட்டும் ரிமூவ் பண்றேங்க. நெறைய அப்படியா? ஸ்பீக்கர் ரிமூவ் ரெக்வெஸ்ட் வருது. பண்ணிடுங்க. ஓகே. ஷூர், தேங்க் யூ, ஷூர். தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். Uh, யாஹ்! எஸ் yeah, நெக்ஸ்ட் Tom Bharat, அஸ்வதி. yes, please. டாம் என்னால லைவ் பார்க்க முடியல டாம். எனக்கு அங்க இருக்கிற அந்த கிச்சன்ல இருக்கிற சில பேரை எல்லாம் இழுத்து போட்டு சாத்துனா என்னன்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு அட்ராசிட்டி. சத்யா எல்லாம் என்னால இங்க இருக்க முடியல, என்னால கேம் ஆட முடியலன்னு வீட்டுக்கு அனுப்புங்கன்னு கெஞ்சின கோழை. கேம் ஆட முடியாம. அவ் அவெல்லாம் வந்துட்டு அந்த சிரிக்கிறத பார்க்கும்போது அவ்ளோ எனக்கு ஆத்திரமா வருது. ஜெஃப்ரி வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அலன் ப்ரோலாம் ஸ்பேஸுக்கு வந்து அவனுக்காக டிஃபெண்ட் பண்ணுவாரு. அப்ப கூட நான் சொல்லுவேன். அந்த பையனோட கன்னிங்னஸ் அது வந்துட்டு அ அது தெரியுது. அவனுக்கு அக்செப்டன்ஸ் இல்ல. அவன் மனசுக்குள்ள யாராச்சும் அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா உள்ள வச்சு அது அவன் வந்து அ அது மறக்காம அத ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கான். அவன் சின்ன பையன் கிடையாது. அவனுக்கு அந்த ஒரு இது இல்ல அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். இன்னைக்கு ஜாக்லின் என்னதான் இருக்கட்டும். உனக்கு கோவம் இருக்கட்டும், உனக்கு வருத்தம் இருக்கட்டும், என்னதான் இருக்கட்டும். நீ ஃப்ரெண்டா சுத்துனல்ல, தோள்ல கை போட்டு 1 வாரமோ, 2 வாரமோ நீ சுத்துனல்ல, அந்த ஒரு பாசம் கூட இல்லையா? போகும்போது. யாரோ அழறாங்க, நடிக்கிறாங்கன்னு சொல்லி நீ சிரிக்கிறியே! நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அந்த எமோஷன்ல இருக்கிற யாருக்குமே ஜாக்லின தவிர வேற யாரையுமே கவனிக்கவே தோணாது. நீ அப்ப வந்து மத்தவங்கள கவனிக்கிறேன்னா, உனக்கு வந்து அந்த இடத்துல ஜாக்லின் ஒரு பிரையாரிட்டியே கிடையாதுன்னு தான அர்த்தம். இவங்களெல்லாம் வந்துட்டு எ விஷால் எல்லாம் வந்துட்டு அவ பிக் பாஸ் அனவுன்ஸ் பண்ணும்போது, ஐ திங்க் அவர் வந்து கஷ்டமா நெனச்சு அந்த கண்ண மூடிட்டு இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகல. ஹி வாஸ் கண்ட்ரோலிங் லைக் நான் வந்து அத டவுட்ஃபுல்லா நான் சொல்லக்கூடாது. பட் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நோ அவர் ஹி வந்து வாஸ் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி தான் இருந்துச்சு. எனக்கு விஷால் வாஸ் எக்ஸ்பெக்டிங் பிகாஸ் விஷாலுக்கு வந்து எனக்கு ஸ்டேஜ் கிளியர் ஆகணும்ல. இப்ப யார் வந்து டைட்டில் வின்னரா சொல்லிட்டு இருக்காங்க? முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லின தானே வரவங்க எல்லாரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் தோ வந்து இர்ரெஸ்பெக்டிவ் அவங்கள வந்து அப்ரிஷியேட்டே பண்ணலனா கூட இவங்க 2 பேத்தோட பேரு தான் சொல்றாங்க. அப்ப இவங்கலாம் போகும்பொழுது இதெல்லாம் வந்து ஆட் ஆன் அட்வான்டேஜ் தானே. இப்ப டாப் 5ன்னு சொல்லிக்கலாம். நான் விளையாடாம டாப் 5 வந்தனாலும் வெளில வந்து கேட்டுக்கலாம். என்ன வேணா சொல்லலாம்ல. ஆ பட் அத என்ஜாய் பண்ண முடியுமா? அதான் நான் சொன்னேன். நான் ஒரு வீடியோ போட்டு அதுல கூட சொன்னேன். பெருமாளே வந்து என்ன காப்பாத்தணும்னு நெனச்சாலும் சரி, விஜய் டெலிவிஷன் என்ன கிழிச்சாலும் சரி, ஒரு கண்டஸ்டன்ட்ட காப்பாத்தவே முடியாது. நல்ல நேம கொண்டு வரவே முடியாது. பப்ளிக்கோட ஒப்பீனியன்ல அப்டின்னா தட் இஸ் விஷால். நோ மேட்டர் வாட். சுனிதாவுக்கு டாம் வந்து இப்ப வந்து கில்ட்டியா இருக்கான்னு நான் கேட்கிறேன். எனக்கு வந்து தெரியல. அவ் ஓ பொட்டி இன்டரப்ட் எடுத்துட்டு பண்ணதுக்கு வந்தாலும் சாரி. அஸ்வதி இன்டரப்ட் பண்ணதுக்கு சாரி. கேட்டுச்சு. லைவ்ல வந்துட்டு அம் ரியா வந்து போய் அவங்க கிட்ட கிச்சன்ல அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்கவங்க கிட்ட எல்லாம் ரெக்வெஸ்ட் பண்றாங்க. இந்த மாரி நீங்க வைப் பண்ணுங்க வேணான்னு சொல்ல. பட் ஆனா அது அங்க இருக்கவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஸோ கொஞ்சம் சவுண்ட் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே இவங்க அப்படியே சாரி கேட்கிற மாரி சாரி கேட்டு சத்யா சொல்றான் நக்கலா, ஃபைனலிஸ்ட்லாம் அங்க இருக்காங்கடா. அதனால அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றான்.
சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி விஷால கலாய்ச்சி சிரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மஞ்சரி, ரயான், முத்து. ஆக்சுவலி எல்லாருக்குமே வந்து இவங்க பண்றது புடிக்கல. எல்லாம் அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுல மஞ்சரி ஒரு வார்த்தை சொல்றாங்க. யார் எவிக்ட் ஆனப்பயும் இந்த மாரி நடக்கல. இது ஜாக்லினுக்கு மட்டும் தான் இந்த மாரி பண்றாங்க. இப்படி டான்ஸ் ஆடிட்டு ஒரு மாரி வைப் பண்ணிட்டுருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அங்க யாருக்குமே ரயான்க்கோ, ரியாக்கோ, மஞ்சரிக்கோ, முத்துக்கோ யாருக்குமே அவங்க நடந்துக்கிறது சுத்தமா பிடிக்கல. அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே அப்படி தோணுதுன்னும்போது பார்க்குற மக்களுக்கு எவ்ளோ இரிட்டேட்டிங்கா எப்படி இருக்கும்? எனக்கு புரியல சீரியஸ்லி. இது இது சொன்னதுக்கு எனக்கு என்னன்னா, சரி நீ தெரியாம பண்றன்னா கூட, அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறமும் அத வச்சு நக்கல் பண்றானுங்கன்னா, இவனுங்க என்ன ஜென்மம், என்ன மாரி கிரியேச்சர்ன்னே தெரியல சீரியஸ்லி. ஜால்ராஸ் அப்படிதான். இல்ல முத்துக்குமரன் சொல்றாங்க, நீங்க வருத்தப்பட வேணாம். பட் கொண்டாடாம இருக்கலாம்ல அப்படின்னு முத்துக்குமரன் சொல்றான். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் அந்த ஹியூமன் எமோஷன் அதெல்லாம் இவங்களுக்கு வராது. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த பொசிஷனோட வேல்யூ தெரியாது. இவங்க இவங்கெல்லாம் அந்த பாதியில எவிக்ட் ஆகி போனதுனால இந்த 102 நாள் இவங்க உழைப்ப போட்டு அந்த பொசிஷன் ட்ரீம் பண்ணி வந்த அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும். அங்க உட்கார்ந்துட்டு இருக்க அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இவங்களுக்கு அந்த வேல்யூ புரியாது. ஸோ அதனால அவங்கள சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. பட் லிட்ரலி நான் அழுதுட்டேன். அந்த பொண்ணு ஓடும்போது நமக்கு தெரியும் அந்த பொண்ணு வெளிய போயிட்டான்னு. பட் வந்து இருந்தாலும் நான் வந்து ஏதோ நடந்துராதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அ அவளால ஓட முடியல. நிஜமாலே. ஏங்க ஓட முடியாதப்பவே ஷி டிட் இட்ங்க. 37 எஸ். செகண்ட்ஸ் இஸ் நாட் ஈஸி. இல்ல தட் இஸ் அவ டூ மென்டலி டிஃபிகல்ட். டயர்ட் ஆயிட்டா டாம். நம்ம யா. பிசிக்கலி வந்துட்டு டயர்ட் ஆகுறது வேற. மென்டலி டயர்ட் ஆயிட்டா. அவ பாக்ஸ் கிட்ட நெருங்கும் போதே அவ வந்து டயர்ட் ஆயிட்டா. இருந்தாலும் அவ வந்து அந்த குதிச்சு அவ வந்துட்டா. வந்ததுக்கு அப்புறம் அவ அந்த ஹாப்பியா ஃபீல் பண்ண அந்த மொமெண்ட். அப்புறம் இவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரத்துக்கு மேல அப்படி இழுத்து ஒன் கடைசியில செகண்ட் அந்த மேல இந்தியா கிளிட்ஸோட போஸ்ட் இருக்குல்ல, பாப்பாய் ஷேர் பண்ணிருக்காரு பாத்தீங்களா? ஆமா. ஜோ இப்ப மெசேஜ் பண்ணாரு. someone should know இல்ல. இப்ப நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஜாலியா இருந்துச்சா? ஐ வாஸ் லைக் ஓ கோட். என்ன இவனுங்களாம் என்ன மென்டாலிட்டியில இருக்காங்கன்னு எனக்கு புரியல. சிக். திஸ் பீப்புள் ஆர் மென்டலி சிக். ஐயோ! எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவங்கெல்லாம் இ- இவங்களுக்கெல்லாம் என்ன அந்த ஒரு பொண்ணுகிட்ட இது இருக்குன்னே தெரியல. சத்யாலாம் பேசும்போதெல்லாம் இவ்ளோ நியாயமா பேசுறான். ஆ சண்டை போடும்போதெல்லாம் அப்படியெல்லாம் பேசினவன், இப்போ இப் இப்படி ஒரு சேட் மொமெண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன என்ஜாய்மென்ட் வேண்டி கிடக்கு? எங்க சிவாவுமே என்ஜாய் பண்ணாரு. பாப்பா நீங்க இல்லன்னு சொல்றீங்களா? சிவா வந்து இல்ல என்ஜாய் பண்ணாங்க. இல்ல என்ஜாய் பண்ணாரு. இப்போ இது பாருங்களேன் எவ்வளவு எவிடன்ஸா இருக்குன்னா, நீங்க வந்து ஒரு இன்சிடென்ட் அப்பத்திக்கு நடக்கிறத வச்சு மட்டும் நம்ம ஒருத்தரை ஜட்ஜ் பண்ண முடியாதுங்கிறதுக்கு அர்ணவ் வந்து பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா அவர் வெளியே போகும்போது ஜால்ரான்னு சொல்லிட்டு போனதா இருக்கட்டும், இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டு அவர் வந்து 2 பேர்த்த மூவ் பண்ணதா இருக்கட்டும், அது தப்போ சரியோ இவனுங்க என்னமோ பண்ணியிருக்கானுங்க. அதனாலதான் அந்த மனுஷன் அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கான். அந்த மனுஷன் அதுக்கப்புறம் யாரு மேலேயும் வன்மத்தை கட்டலைங்க. அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மூவ்மெண்ட்ல அவர் உள்ள வந்தோடனே ஒரு ஹீரோய்க்கா பண்ணணும், ஓகே. அது வெளியே இருந்த கோவங்கள் அதெல்லாம் ஷோ பண்ணாரு. அதுக்கப்புறம் மனுஷன் எல்லாத்துக்கிட்டையும் நார்மலா இவனுங்க என்ன நம்ம அவனுங்களை அப்படி பாப்பா பேசிட்டேன்னு நேத்து சொல்லி அருணாவை பவித்ரா அடிச்சாங்க கேட்கும்போது எல்லாரும். கூட வந்து அந்த இடத்துல விட்டு கொடுக்காம தான் பேசினாரு. நீங்க நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா. யாரையுமே அவரு டவுன் பண்ணலைங்க. ஆமா. புட் டவுன் பண்ணாம இருக்கிறவன் தான் ஒரு கரெக்டான இவன் ஹியூமனிட்டியாவது இன்னைக்கு இருக்க காலையில முடியும். டான்ஸ்ல ஒருத்தன் யாரையும் யாரோ உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டியும் அவனும் சத்யாவும் இழுத்துக்கிட்டு ஜெஃப்ரி டான்ஸ் ஆடிக்கிட்டு நான் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். டேய் இங்க பாடுறேன் இவன் இந்த மாதிரி ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது அந்த 4 பேத்து மேலதான் இவனுக்கு ஏதோ கோவம். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது இவன்கிட்ட. எதுவுமே இல்ல. நீங்க இன்னொன்னு கவனிச்சு பாருங்க. சத்யாவும் ஜெஃப்ரியும் வந்து பேசும்போது அவங்ககிட்ட வந்து எப்பா நான் வெளியே இருக்கிறதான்ப்பா சொன்னேன் அப்படின்னு தான் அவர் எடுத்து சொல்லுவாரே ஒழிய அவர் நினைச்சிருந்தா திருப்பி ஹைப்பாயி அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டையை கிரியேட் பண்ணிருக்க முடியும். அதை பண்ணல மனுஷன். இப்ப கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதுதான் இப்ப இதுதான் இந்த கேம் ஷோவோட இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவோட ஒரு பெனிஃபிட்டே என்னன்னா கொஞ்சம் காமாரு மனுஷனை ஒரு ஒரு பர்சனை டச் பண்றதுக்கு கொஞ்சம் காமாரு இன்சிடென்ட்டை கவனிச்சு முடிச்சுட்டு எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி யாரு சரி யாரு தப்புன்னு கண்டுபிடிச்சு இப்ப தெரிஞ்சிருச்சு எவிடன்ஸா. ஏன் அவர் ஜால்ரான்னு சொன்னாரு, ஏன் இப்ப அந்த ஆர்கே டைம்ல அவர் அன்மியூட் சொன்னது பண்ணி பெர்ஃபெக்ட் தானே. நோ. அப்பவுமே அவர் சொன்னது கரெக்ட் தாங்க.
அவர் வெளியில போறப்ப இவங்கெல்லாம் ஜால்ரான்னு சொன்னார்ல, எல்லாமே கரெக்ட்டா தான் சொன்னாரு. ஒரு வார்த்தை கூட அவர் தப்பாவே சொல்லல இப்பவும் அது அருணாவு. கரெக்ட்டு தான் டாம். யா. இல்ல சொல்லு. இல்ல விஷால் நான் வந்து அது கரெக்ட் தப்புக்கு போல மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க இல்லையா. அதுக்கு இன்னைக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு மக்களுக்கு. ஓகே அருணவ் சொன்னது சரிதான், இவங்களை அங்கேயே அடிச்சிருக்கணும் ஸ்டேஜ்ல அப்படி. பாப்பாயி ஆனா இவனுங்க உள்ள இருக்கும்போது இவ்ளோ உள்ள இருக்கும்போது எனக்கு இவனுங்களை பிடிக்காது. டாம் சொன்ன மாதிரிதான் எனக்குலாம் ஜெஃப்ரி மேலாம் ஆரம்பத்துல இருந்தே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடையாது, சத்யா மேல ஜெஃப்ரி மேலாம். பட் இவனுங்களோட வெளியில போயிட்டு இப்போ வந்ததுக்கு அப்புறம் அட்ராசிட்டி ரொம்ப ஓவரா இருக்கு. இந்த கேம்ல நம்ம இல்ல, நம்ம வந்து கெஸ்டா தானே வந்திருக்கோன்ற அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு இவங்க பண்றதெல்லாம் டு த கோர் ரொம்ப ஓவரா இருக்கு. டாம் சொன்ன மாதிரிதான், நான் எந்த சீசன்லயும் இவ்ளோ ஒஸ்டா இப்படி ஒரு கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆகி போறதுக்கு வந்து அவங்க அதுக்காக வைப் பண்றாங்களோ அதெல்லாம் வேற. ஆனா ஒரு கேர்டசி கூட இல்லாம சரி கொஞ்ச நேரம் அவங்க எல்லாம் சோகமா இருக்காங்க, நம்ம வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லைன்னா இவனுங்க எல்லாம் என்னத்த பண்ண எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்த நம்புவேன் பாப்பா, என்னன்னா நம்ம அது எண்ணம் போல் வாழ்க்கை அந்த வேர்டு வந்து நான் நிறைய இடத்துல நீங்க ஸ்பேஸ்ல கூட கவனிச்சிங்களான்னு தெரியல, நான் சொல்லியிருப்பேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரிதான் நமக்கு லைஃப். இவனுங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சிருந்து இவனுங்க லைஃப்ல என்னத்த சாதிக்க போறானுங்கன்னு சீரியஸ்லி தெரியல. மார்ட்டின் ரொம்ப நேரமா யாரு பேசணும் டாம் இருக்கு. பாப்பாய் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின், இன்னொரு எவிக்ஷன் ஏதாவது இருக்கா இல்ல அவ்வளவுதானா? கண்டிப்பா இருக்குங்க. இருக்கும் இல்லாம எப்படி இல்ல நேரம் முடிஞ்சிருக்குல்ல அப்படி பார்த்தா இல்லையா? நீங்க இனிமேல் யார் எவிக்ட் ஆனா என்ன, எவிக்ட் ஆகலன்னா என்ன? இல்லைங்க, அந்த சிரிச்சிட்டு இருக்கிறது ஒருத்தன் போட்டுங்க, அதுக்காக தான் கேட்குறேன். கண்டிப்பா இருக்கும் பிளாக் பக்கர் இருக்கும் 5 பேர் இருக்காங்கல்ல. ஏன்னா எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒருத்தரை வந்து இன்னைக்கு எவிட் பண்ணியிருந்துக்கலாம், இல்லைன்னா மிட் நைட்லயோ இல்லை எப்படி பண்றாங்களோ பண்ணிட்டு அடுத்து இன்னும் 2 days தானே இருக்கு ஃபினாலிக்கு. அடுத்து வந்து ஃபைனல்ஸ் அன்னைக்கு முன்னாடி ஒருத்தரை வந்து இந்த டான்ஸ் ஆடி இதெல்லாம் கொண்டு போய் ஒன்று வெளில கூட்டு போவாங்க, அந்த மாதிரி ஒன்று கூட்டு போயிட்டு அடுத்து 3 பேர் வந்து ஃபினாலிக்கு கூட்டிட்டு போலாம். சரி, விஷால் ரன்னர் அப்னு பேசிக்கிறாங்களே, அத பத்தி என்ன? வாய்ப்புகள் உண்டு. அதான் நான் சொன்னேங்க, நான் எப்பவோ சொல்லிட்டேங்க. அவங்க இந்த அளவுக்கு விஷாலுக்கு பூஸ்டப் பண்ணி கொண்டு போகும்போதே எனக்கு தெரியும் இவனுங்க இதைத்தான் பண்ண போறானுங்க அப்படின்னு. விஷால் தான் ரன்னர் ஆகிறதுக்கு வந்து 99.9% பாசிபிலிட்டிஸ். ஸோ இன்னொரு மணி. ஆமாம்மா, இன்னொரு மணி. ஜாக்லினை எந்த அளவுக்கு கில்ட் ட்ரிப் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு அந்த பிக் பாஸ் சொல்றாருல டைம் டிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்றாரு இல்லையா, அது சொல்ல கூட இல்ல, ஆரம்பிக்க கூட இல்ல, அதுக்கு முன்னாடி அவ சீட் எட்ஜுக்கு வந்துட்டா. நான் என்னவா இருந்தாலும் எவ்வளோ 2 கிலோமீட்டர் கொடுத்தாலும் 10 செகண்ட்ல ஓட சொன்னாலும் நான் வந்துட்டு ஓட தான் போறேன்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்திருக்கா. அவ சீட் எட்ஜுக்கே வந்துட்டா அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பவே. அந்த அளவுக்கு கில்ட் ட்ரிப் பண்ணிட்டாங்க ஈவன் பிக் பாஸ் டீமுமே சேர்ந்து. நிஜமாலுமே ட்ராப் தான் அது. ஓகே. யாரு டாம்? மார்ட்டினா? மார்ட்டின் யாரு? ஓ மார்ட்டின் ஆமா, மார்ட்டின் தான். இப்போ அடுத்து போனா ப்ரொஃபசர் வந்தாரு. ப்ரொஃபசர் இல்லைங்க, ப்ரொஃபசருக்கு முன்னாடியே இருக்காங்களே. மோகனா நீங்க ஆல்ரெடி பேசிட்டீங்க தானே மோகனா? அன்மியூட் பண்ணி பேசுறீங்களா? மத்தவங்க பேசிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. யா மார்ட்டின். ஓகே டாம். பாப்பா ஃபர்ஸ்ட் ஜாக் ஓகே இல்ல, வீட்டுக்கு போயிட்டாங்களா? செகண்ட் மார்ட்டின் அஸ்வித் உங்களை நான் ஸ்பீக்கர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் நிறைய இருக்கு. இல்ல நான் பண்றேங்க. அவங்க ஒரு நிமிஷம். எஸ் நீங்க மார்ட்டின், நீங்க பேசுங்க மார்ட்டின். ஓகே பாப்ஸ், தேங்க்யூ பாப்ஸ். அது நான் இது வரைக்கும் நான் யாரு கூடயுமே இந்த மாதிரி பர்சனலா கனெக்டே பண்ணிக்க மாட்டேன். ஷோ வைஸ் நான் ரொம்ப போன சீசன் அதுக்கு முன்ன சீசன் நான் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து பார்க்குறேன். பட் ஆனால் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு லாஸ்ட் 2 சீசனாக தான். நிறைய ட்ரோல் போஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். யாருன்னா அழுதுனா கூட அது ட்ராமான்னு நான் போட்டிருக்கேன். அது எனக்கு ஒரு மாதிரி எப்படி தோணுன்னா, நான் பிக் பாஸ் ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ தானே, அழுவுறதுலாம் எப்படி கேமரா ஃபோக்கஸ்லாம் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஜூம்லாம் இருக்கிறாங்கன்னா உள்ளே யாருனா இருப்பாங்க போல அப்படின்னு நினச்சி நான் ஒரு மைண்ட் செட்டில் நான் அது நிறைய ட்ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு இந்த ஒரு 3rd வீக் அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு விஷயத்த பார்த்து ஜாக்லின் பண்ணுற விஷயம் ஒரு பேசுகிற ஒரு விஷயத்த பார்த்து அவங்க அழுகுறாங்க. அதுக்கு நான் போய் விளக்கம் கேட்டப்போ அது ஏதோ ஒரு வகையில் எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு. அன்னிலேருந்து நான்
சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் ஒரு பையனை நான் ஏன் அழுகுறேன் அப்படின்ற எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட், அது ஒரு கேவலமான மைண்ட் செட் எனக்கு அதுவே வந்துடுச்சு. நான் ஏன் அழுகுறேன், நான் நேத்து நைட்டு அழுதேன். எனக்கு இப்ப அழுவ முடியல. ஏன்னா இப்ப நான் ரொம்ப 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 ப்ரௌடா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. அந்த அவளோட ஓட்டம் பார்க்கும்போது எங்க அம்மா அழுதுட்டு, எங்க அம்மாவுக்கு நான் அந்த ப்ரோமோலாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. லைவ் வந்து ரொம்ப இதுவா தான் பார்ப்பாங்க. நான் சொல்லிட்டேன், இந்த லைவ் பாரு, சூப்பரா இருக்கும் பாரு அப்படின்னு நான் சொன்னேன். எங்க அம்மா கேட்டாங்க, ஏன்டா என்ன சொல்ற, நீ சூப்பரா இருக்கும் நீ பாரு அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மா புரிஞ்சிச்சு. ஆனா எங்க அம்மாவுக்கு அந்த ப்ரோமோலாம் பார்க்காதனால, ஓகே ஜாக்லின் வந்துட்டால, ஓகே இவ சூப்பர்ரா, எல்லாருமே அவ மேல நம்பிக்கையே வைக்கல நிறைய பேர். ஆனா அவ உடச்சிட்டு எங்க அம்மா வந்து இங்க வந்து ஓடு ஜாக் ஓடு ஜாக்னு எங்க அம்மா அப்பா எல்லாம் கத்துறாங்க. எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம். நான் அந்த மாதிரி வேற யாருக்குமே எங்க அம்மா அப்பா பண்ணி நான் எனக்கே அந்த மாதிரி பண்ணி நான் பார்த்தது இல்லை. நான் லைஃப்ல நான் சக்சீட் பண்ணும்போது கூட எங்க அப்பா என்ன தூரமா நின்று தான் இது பண்ணிருக்காரு. டிவியில கத்துறாங்க எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஓடு ஜாக் ஓடு ஜாக்ன்றாங்க. எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ரூம்குள்ள வந்துட்டேன். ஆக்சுவலா என்னன்னா, நான் நேத்து நைட்ல நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். என்னால ஒரு மாதிரி எனக்கு ஏன்னு தெரியல. அது நான் ஏன் அழுதுன்றதும் எனக்கு இப்ப நினைச்சா ஒரு மாதிரி இருக்கு. அது எனக்கு புரியல. எனக்கு அழுதுட்டே இருக்கேன். நாளைக்கு ஆபீஸ் போனா நான் சுத்தமா தூங்கல. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எங்க அம்மா கிட்ட போகும்போது எங்க அம்மா கேக்குறாங்க, ஏன்டா கண்ணு ஒரு மாதிரி ஃபுல்லா ரெட் ஆயிருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ, இல்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தேன், தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். நான் ஆஃபீஸ் போறேன்னு வீட்டுல போய் சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். என் ஃப்ரெண்ட் நான் லீவ் போட்டேன். ஃபோன் பண்ணி நான் இன்னைக்கு ஆஃப் எடுத்துக்கிறேன்னு சொல்லி லீவ் போட்டு இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு நான் அவங்ககிட்டயே சொல்லிட்டேன், மச்சான் நான் ரூம் மட்டும் எடுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருன்னு சொல்லி அங்க போயிட்டு நான் டிவி சாங்ஸ் மட்டும் ஆன் பண்ணிட்டு நான் இந்த ட்வீட்ஸு, நான் அவளோட பழைய நான் உட்காந்து ஹாட் ஸ்டார்ல உட்காந்து எல்லாமே அவளோட மூமெண்ட்ஸு, இன்ஸ்டாகிராம்ல அவளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒன் செகண்ட் மார்ட்டின், யூ ஓன்ட் பிலீவ், எங்களோட ஃப்ரெண்டு ப்ரீவியஸ் சீசன்ல ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, ஷி இஸ் ஃப்ரம் நெதர்லாண்ட். அவங்க வந்து இந்த சீசனே பார்க்கக்கூடாதுன்னு ஷி டிசைடட். ஓகே, இன்னைக்கு அவங்க ஆஃப் போட்டுட்டு லீவ் போட்டுட்டு இன்னைக்கு என்டையர் டே ஜாக்லின்காக உட்காந்து லைவ் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒன்லி ஃபார் ஹர் தே ஹவ் வாட்ச் த ஷோ த என்டையர் டே இன்னைக்கு வந்து பார்த்தாங்க. அது எல்லாத்துக்குமே பண்ண மாட்டாங்கங்க யாருமே. ஷி டிசர்வ் மெனி ஹார்ட்ஸ். என்னாலையுமே தூங்க முடியல. நான் வந்தேன், காலையில வந்தேன், பாப்பாவுக்கு தெரியும். காலையில நான் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு செகண்ட் கூட என்னால தூங்கவே முடியல. ஜெனுவனாவே என்னால தூங்க முடியல. ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு எனக்கு. ஜோகிட்டயுமே சொன்னேன். ஜோகிட்டயுமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன்ல அழுதேன் நானு. அப்பதான் ஜோ சொன்னாரு, நானும் அழுதேன் அப்படின்னாரு. இல்ல எனக்கு இது அழுவுறது வந்து சரி, இது ஒரு சில்லியா நினைச்சுக்க போறாங்க பிக் பாஸ் ஷோல பார்த்துட்டு எனக்கு அதுக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ரூம்ல பாட்டு வெடிச்சுட்டு நான் ஃபுல்லா வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னால அது ஏத்துக்கவே முடியல. நான் லைவ் அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு லைவ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து சரி, அட்லீஸ்ட் நம்ம பாக்குற நேரம் எனக்கு என்னன்னா அவளோட அந்த ஒரு சிரிப்பு சத்தம் இருக்கும். அது எனக்கு ஒரு மாதிரி அடிக்ஷன் மாதிரி. அது கேட்டா நான் எவ்வளோ பெரிய ஒரு எனக்கு எனக்கு வந்து நீ நாளைக்கு உனக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்னா கூட அந்த சிரிப்பு சத்தம் வந்து ஏதோ ஒன்று என்ன பண்ணும். ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு அது ரொம்ப அடிக்ஷன் மாதிரி இருந்துச்சு. நான் அது வந்து மஞ்சரி வர இருக்கும் அந்த சிரிப்பு சத்தமே இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி இருக்கா, என்ன ஆச்சு, எனக்கு ஒரு மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு புரியல ஃபர்ஸ்ட். நான் ஏன் அழுகுறேன்றதே எனக்கு புரியல. நான் எங்க வீட்டுல சீரியஸா சொல்றேன், எங்க பாட்டி இறந்தப்போ கூட நான் அழுவல. எங்க எங்க அப்பாவோட அண்ணன் இருந்தப்போ கூட நான் அழுவல. என்னால அது எனக்கு வராது. நான் அவ்வளோ எமோஷனலே கிடையாது. நான் ஒரு மாதிரி பர்சனலா கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு விஷயம் அதான் எங்க அக்காவுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த விஷயத்தினால எங்க அக்கா அஃபெக்ட் ஆனாங்க. அதே விஷயம் ஜாக்லின் அது ஒரு டைலாக் சொல்லும்போது எங்க அம்மாவுக்கு அது ஹிட் ஆகி எங்க அம்மா அழுகுறாங்க. நான் போய் கேட்கும்போது எல்லாம் சொல்லும் போது எங்க அக்காவுக்கு நான் இல்லை அப்படின்னும் போது எனக்கு அது ரொம்ப எங்க அக்காவுக்காக நான் ஸ்டாண்ட் பண்ண முடியல அந்த டைம்ல. ஸோ என்னால அந்த அந்த டைம் அந்த மினிட்ல இருந்து எனக்கு ஜாக்லினை வந்து நான் ரொம்ப கனெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு டை ஹார்ட் ஃபேன் கூட அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க KPY 5ல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பவே என்னன்னா இவங்களை பிடிக்கிறதுனால இவங்களை யாரெல்லாம் கலாச்சாங்கன்னா எனக்கு பிடிக்காது. அப்பயே நான் Facebookல எல்லாம் போய் கூட நான் திட்டிருக்கேன். ஒரு சில பேர் அவங்க வாய்ஸ் வச்சு கிண்டல் பண்ணுவாங்க அங்க இருக்க ஜட்ஜஸ்லாம். அப்பவே நான் அவங்களே போய் நான் திட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன். எனக்கு இவங்க என்டர் ஆகும்போது என்னன்னா ஓகே இவங்க நார்மல் கண்டஸ்டன்ட் ஃபன்னா இருப்பாங்க, நம்மளுக்கு அது போதும் அப்படிதான் நினைச்சேன். பட் ஆனா ஃபர்ஸ்ட் டே ஒரு விஷயம் பண்ணாங்க, அப்புறம் இருந்துச்சு. சரி செகண்ட் டே லைக் ஒரு அந்த வீக் போகும்போது என்ன இவங்க நம்ம நினைக்கிற மாதிரியே இருக்காங்களே, அழுகுறாங்க, அது டிராமா மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சேன். அது அப்படிதான் இருக்கும் போல. பட் போக 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 எனக்கு அது ஒரு மாதிரி கனெக்ட் ஆக ஆரம்பிச்சு அவங்கதான் நான் அழுகுறேன். இன்னொரு விஷயம், மோசமான விஷயம் என்னன்னா அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டை பத்தி ஒரு விஷயம் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. பட் அவங்க பேசுற அவங்க யார பேசுறாங்களோ அந்த ஃப்ரெண்ட் வந்து இவங்களை பத்தி ஒரு தப்பான விஷயம் பேசுவாங்க. அது நம்மளுக்கு தெரியும், காட்டுவாங்க. அது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்.
இந்த பொண்ணுகிட்ட ஏன்டா இந்த பொண்ணு ஏன் இவ்வளோ ஒரு லவ் கொடுக்குது, அந்த லவ்வுக்கு இவங்களாம் டிசர்விங்கே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஆக்சுவலா இன்னைக்கு நான் பார்த்தது வந்து எனக்கு ஒரு ஒரு விமன் சென்ட்ரிக் மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபுல் செஷனே ஒரு 2.5 மணி நேரம் நான் படம் பார்க்குறேன். எனக்கு என்னதான் கிளைமேக்ஸ் தெரிஞ்சாலுமே எனக்கு சுத்தமா எனக்கு அந்த நம்மளுக்கு சுவாரஸ்யம் போயிடும்னு சொல்லுவாங்களா, அது இல்லவே இல்லை. எனக்கு எனக்கு ஒரு மாதிரி நான் ஏதோ லைஃப்ல ஜெயிச்சு இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஜெயிச்ச ஒரு 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 பெரிய ஸ்டேஜ் போன மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ப்ரௌடா இருந்துச்சு. ஒரு தம்பியா ஒரு அண்ணனா ஒரு ப்ரௌட் மூமெண்டா இருந்த மாதிரி எனக்கு அவ்வளோ ஃபீல் ஆச்சு. நான் நினைச்சேன் நான் அந்த இதுவெல்லாம் பார்க்கும்போது அழுதுருவேன், டிராஃபி எடுத்துட்டு இருக்கும்போது நான் அழுவேன்னு நினைச்சேன். பட் நான் அப்ப நான் அழுவல. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு எனக்கு. நான் அதுக்குதான் பார்த்தேன் அந்த பொண்ணு இல்ல எனக்கு அந்த பொண்ணு நான் யோசிச்சே இருந்தேன். அந்த பொண்ணு அது அது எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்க கரெக்டா அது ஜாக்லினுக்கான ஸ்கெட்ச்ன்றதே ஜாக்லினுக்குமே தெரியும். ஆனா என்னன்னா, ஒரு லாஸ்ட் ட்ரை நான் பண்ணிடுவேன், நான் ஏதோ ஒண்ணு பண்ணி நான் ப்ரூவ் பண்ணிடுறேன், என்னால முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல, அதுதான் அவங்களோட ஒரு பெரிய சக்சஸ். லாஸ்டா சொல்லும் போது கூட அசால்ட்டா சொல்லிட்டு போறாங்க. அவர் வந்து உங்களுக்கு இந்த இந்த ரூட் காமிச்சிட்டு ஓகேவா அப்படின்னு கேட்பாரு. ஓகேன்னுவாங்க. எல்லாரும் வந்துட்டு ஓகே மச்சான் பார்த்துட்டேன். வாடி பார்த்துக்கலான்னுவாங்க. அது பார்த்துக்கலான்றது ஒரு சாதாரண வேர்டு. அதுக்கு இவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்குமான்றதே இவங்க சொன்ன பிறகு தான் எனக்கே அது ஃபீல் ஆகுது. இப்ப நான் நிறைய அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நம்மள ஒரு ஹீல் பண்ணுது. ஒரு தைரியமா ஒரு ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கொடுக்குது. அந்த ஒரு சிம்பிள் வேர்டு பார்த்துக்கலான்றது அவ்வளோ பெரிய ஒரு ஒரு இம்பாக்ட்ஃபுல் வேர்டா மாறிடுச்சு. என்னோட லைஃப்ல பர்சனலா அப்படி மாறிடுச்சு. அண்ட் அந்த ஓடும்போது வந்து ரயான் வந்து ஒரு ஒரு கேரிங் அந்த பையன் சொல்றான், இல்ல இது இம்பாசிபிள் முடியாது. பவி ஓடுனதை வச்சு ஏன்னா அவங்க ஒரு மாதிரி இது பண்ணிட்டாங்க. இவ ஓடும்போதே ஒரு மாதிரி வச்சு அந்த லெக் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி ஓடும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. இவ ஓட மாட்டா, பவி ஓடுனதை விட கம்மியா தான் ஸ்பீட் ஓட போறா. ஸோ வந்து டெஃபினட்டா இது ரிஸ்க், நீ பண்ணாதன்றத அவன் சொல்லிட்டான். ரயானுமே சொல்லிட்டான். அவன் சொல்றான். அவன் கொஞ்சம் திங்க் பண்றான். அவன் வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவா சொல்றான். இத்தனை செகண்ட் ஆகுது, இத்தனை செகண்ட் ஆகுதுன்னு. என்னால வர முடியுமா அப்படின்னு கேட்டா, நெக் டு நெக் அப்படின்னு. சரி பாத்துக்கலாம் அப்படின்னா. அது அது என்ன அதுதான் ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபயர் மூமெண்ட். நம்ம ஒரு தியேட்டர்ல ஒரு இதெல்லாம் நம்ம தியேட்டர்ல பார்த்தோம்னா நம்ம விசில் அடிச்சு கொண்டாடுற மூமெண்டா பார்த்திருப்போம். சீரியஸா சொல்றேன், இது ஒரு உமன் சென்ட்ரிக் மூவி. அந்த லாஸ்ட்ல அவ சொன்ன வேர்ட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் அது அவ சொல்லும் போது தான் அது இன்னும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. நான் 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 அழுதுருப்பேன். அது அழாம நான் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு என்ன சொல்லலாம், அந்த டிராஃபி உடையும் அப்படின்னு நான் அழுதுருப்பேன். பட் ஆனா பிபி நல்ல வேலை, இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னா எனக்கு அப்பவே புரிஞ்சுச்சு. இது நீதாம்மா வின்னரு, நீ இதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் ஆக்சுவலா பார்க்கும்போது ஒரு ஒரு ராயல் ப்ரௌட் வாக்ட் அவுட்டா தான் நான் பார்த்தேன். அது Yeah, எக்ஸிட் கூட என்னால definitely, சொல்ல முடியல. definitely. Yeah. சாரி டாம். Yeah, definitely no change in it. That's a very moment, proud send off than anyone else in this Big Boss house. ஆமா. இல்ல நான் ஆக்சுவலா பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்டரியிலே பார்த்தேன். இந்த அளவுக்கு எனக்கு பெருசா நான் யாரையுமே இவ்ளோ ஒரு இப்படி ஒரு ப்ரௌடான மொமெண்ட்டோட நான் வெளிய யாருமே போய் நான் பார்த்ததில்ல. அது எனக்கு ஒரு ஒரு மாரி ஷாக்கிங்கா போவாங்க, ஒரு மாரி இருக்கும். பட் இந்த பொண்ணு போம்போது எல்லார்கிட்டயும் ஜென்யூனா சாரி கேட்கிறா. அது அவங்களுக்கே புரியுது. அவங்க எல்லாருமே அவ அவ ஹக் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே ஜென்யூனா பண்றா. எல்லாமே இதுவா இருக்கு. அது ஒரு மாரி அவங்க லாஸ்ட்டா சொல்லிட்டாங்க. எல்லாரும் முன்னாடியும் உடைச்சாங்கல்ல. அது அது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. மஞ்சரியா இருக்கட்டும், எல்லாருமே சொல்லும்போது. இது நெறைய பேர் கேட்டாங்க. ரயான் ஏன் இந்த மாரி இருக்காரு அப்படின்னு. நம்ம குரூப்லயே கூட நெறைய பேர் சொல்றாங்க. அது அவனால ஃபர்ஸ்ட் அது ப்ராசஸ் பண்ண முடியல. ஏன்னா அவன் அவன் ஒரு கில்ட்ல இருக்கான். இவன் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாமோ இன்னுமே அப்படின்ற மாரி அவன் இருக்கான். ஸோ அவனால அது பண்ண முடியல. சௌந்தர்யாவ அவங்களுமே கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண முடியல. ஏன்னா முத்துக்குமரனாலே ப்ராசஸ் பண்ண முடியல. ஏன்னா அவர் வந்து என்னதான் ஜாக்லின பத்தி ஒரு மாரி பேசியிருந்தாலும், இது பண்ணியிருந்தாலும், ஒரு காம்படிட்டரா அவர ரொம்ப மதிப்பாங்க. ஜாக்லின் அவரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவராலயுமே கொஞ்சம் ஏத்துக்க முடியல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், அங்க இருக்கிற டாப் 6ல இவங்க டிசர்விங் ஃபார் டாப் 3 அப்படின்னு சொல்லிட்டு. காம்படிட்டர் அங்க ஸ்டேஜ்ல நிக்கிறதுக்கு சரியான ஒரு தகுதியான போட்டியாளர்னா அங்க முத்துக்குமரன் பக்கத்துல ஜாக்லினை தவிர வேற யாருமே கிடையாதுங்க. அது அவருக்கே தெரியும். மத்தரியுமே அதை அழகா சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் நான் உன் கூட சண்டையாக இருந்த போது கூட ஒரு நாள் கூட நான் நாமினேட் பண்ணதில்ல. ஏன்னா நீ இல்லாம ஒரு கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதுன்றது எனக்கு அப்பவே தோணுச்சு அப்படின்னு சொன்னதாகட்டும். இட்ஸ் லைக் அது வந்து ஒரு மாதிரி பயங்கரமான வார்த்தைகள் இல்ல. எல்லாத்துக்குமே எல்லாருமே சொல்லிட மாட்டாங்கல்ல. ஆமா. இல்ல இது அவ ஒரு வாட்டி மஞ்சரி கூட இதுக்கு 2 வாரம் முன்னாடி எப்பயும் மஞ்சள் எலிமினேஷன் ஆகும் முன்னாடி ஒரு ஒரு விஷயம் கேட்பா. நான் போயிடணும்னு பயமா இருக்கா, லைக் அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு முன்னாடி நான் போயிடணும்னு பயமா இருக்கு அப்படின்னு உடனே அவங்க ஒரு மாதிரி கிண்டலா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. ஏய் நீ எல்லாம் போயிட்டா ஃபினாலே வீக் யாரை வச்சு ஓட்டுவாங்க அப்படின்னாங்க.
அது அப்ப நம்மளுக்கு புரியும். லைக் ஜாக்லினுமே மேபி புரியும். பட் ஆனா அது ஒரு ஃபன்னாவே எடுத்துட்டு போயிட்டாங்க. அது ஆக்சுவலா அதான் உண்மை. இப்ப நாளைக்கு எப்படி ஓட்ட போறாங்கன்னே தெரியல. நாளைக்கு எப்படி ஓட்டாங்கன்னா ஃபுல்லா ஏவி அந்த மாதிரி போட்டு தள்ளினே இருக்க போறாங்க. அப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா இவங்க கிட்ட பெருசா எனக்கு புரியல பாப்ஸ். நான் இதே இன்னொன்னுமே போன சீசன் மார்ட்டின் ஒரு நிமிஷம். சௌந்தர்யாட்ட சொல்லும்போது பிபி என்ன சொன்னாரு? நீங்க உங்களை யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. கரெக்டா? அதுவே ஜாக் கிட்ட சொன்னப்ப நீங்க இது வந்து உங்களை ப்ரூவ் பண்ணிக்கிற மொமெண்ட். ஆமா இட்ஸ் லைக் ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ராப். ஆமா ஆமா இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. இது அதாவது எப்படி சொல்றது, எல்லாமே பெருசு. லைக் அந்த பெட்டியும் இது எல்லாம் பெட்டியுமே வெயிட், எல்லாருமே சொல்றாங்க பெட்டியும் வெயிட்ன்றாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலா ஒரு ட்ராப் தான். நான் இது எப்படி பார்த்தேன்னா, இது மேபி ஒரு அவங்க அன்ஃபேர் எவிக்ஷன் ட்ரை பண்ணிருக்கலாம். தீபக்கு ட்ரை பண்ணாங்க, நடக்கல. மஞ்சரி ட்ரை பண்ணாங்க, நடக்கல. மீன்ஸ் அது ஒரு பெரிய ஹைப்பா மாறல. அது ஏன்னு தெரியல. ஏன்னா மேபி ஜாக்லின் தான் இருக்கிறாங்க, இவங்க டிசர்விங் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மக்கள் தெரியல. பட் ஆனா இது வந்து யாராலுமே ஏத்துக்க முடியாது. இதுதான் அன்ஃபேர் எவிக்ஷன் ஆஃப் ஒரு பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்டரியிலே இருக்கும்னா இதுக்கு டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா ஜாக்லினை பிடிக்காதவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஷி டிசர்வ் டு பி ரன்னர், ஷி டிசர்வ் டு பி இன் டாப் 3ன்னுவாங்க. சுனிதா சொல்றாங்க, எனக்கு உன்னை பிடிக்காதுதான், ஆனா எனக்கு உன்னோட உன் மேல ரெஸ்பெக்ட் இருக்கு, யூ டிசர்வ் டு பி இன் டாப் 5னாங்கல்ல, அதுதான் ஷி ஹர்ன்ட் இட். நான் அதை அப்படிதான் பார்த்தேன். அண்ட் பாப்ஸ், நீங்க சொல்றத தாண்டி நான் சொல்லிக்கிட்டேன்னா, நான் பார்க்கல. நான் லைவ் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாருமே நம்மளோட குரூப்ல போட்டுருந்தாங்க, சத்யா ஜெஃப்ரி ஏதோ இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நான் இதே போன சீசன்ல அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அந்த மாதிரி ஒரு பையனா இருந்தேன்னா, நான் ஃபுல்லா போட்டு கிழிச்சு ஏதாவது ஒரு மாதிரி பண்ணியிருப்பேன். அதுக்கு வந்து என்ன, நான் ஏன் இப்போ அந்த மாதிரி பண்றதுக்கு யோசிச்சேன், ஒரு மாதிரி பயமா இருக்குன்னா, நான் என்னைக்கு ஒரு நாள் நான் ஜாக்லின்ட்ட பேச போறேன் ஸ்பேஸ்ல. அவங்க வந்து ஓகே இவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ப்ரொஃபைல்ல போய் செக் பண்ணாங்க, என்னோட ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அது எனக்குமே ஒரு மாதிரி ஆயிடும்ல. அது அவங்க என்கிட்ட வெளிப்படுத்த மாட்டாங்க. பட் ஆனா நம்மளுக்கு புரியும்ல. அதனாலதான் நான் ரொம்ப அடக்கிட்டு இருக்கேன். பட் ஐ ஹேவ் அனதர், எனக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் தெரியும், நான் அதை பார்த்துக்கிறேன். அவ்வளவுதான் டாம். தேங்க்யூ. ரயான் வந்து ஆக்சுவலி கேமே கிராக் பண்ணிட்டாரு. 5 மீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்தது தான் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ட்டு, ஆல்மோஸ்ட் 10 மீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தது தான் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அது அவங்க அப்பயே கால்குலேட் பண்ணி டிசைட் பண்ணிட்டாங்களே. இல்ல எக்ஸ்ட்ரா இருக்கு, கம்மியா இருக்கு. நான் முத்துக்குமார் இந்த மீட்டர் எல்லாம் விட்டுருங்க இருக்கே, இந்த மீட்டர் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. உள்ள வந்தவங்க கொடுத்த அந்த ஒரு வகையான ஒரு நெகட்டிவ் வைப்பு, அதுக்கப்புறம் மாக்காப்பா